இரண்டாவதாக அல் மஸ்ஜித் நபவி மதீனா ஹுத்பா ஷேக் ஹாலித் அல் முஹன்னா ஹஃபிதுல்லாஹ் அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் அது உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதிலே செலுத்துகின்ற தாக்கம் அதனுடைய பிரதிபலிப்பு. ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லிம்களே, நிச்சயமாக மனிதன் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசையோடு படைக்கப்பட்டிருக்கிறான். அமைதியை தேடுகிறான், சந்தோஷத்தை தேடுகிறான். அது உண்மையிலே அல்லாஹ்வுக்கு உண்மையான அடியானாக இருந்தால்தான் கிடைக்கும். உண்மையான இபாதத், அல்லாஹ்வுடைய அன்பை கலந்த இபாதத். அதே போன்று அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அடிபணிவது, கட்டளைக்கு அடிபணிவது. அதே போன்று அல்லாஹ்வுடைய நோக்கத்துக்கு நம்மிடம் எதிர்பார்க்கிற விடயத்தை உறுதி செய்வது. இப்படியான விடயங்கள் வந்து சந்தோஷம் கிடைக்கும். அது ஈருலகிலும் இரண்டு இனங்களுக்கும் கிடைக்கும். அதாவது ஜின்னினம் மனித இனம். நாம் மனித இனத்தையும் என்னை வணங்குவதற்கே அன்றி நான் படைக்கவில்லை, வணங்கத்தான் படித்திருக்கிறது. ஆரியாத் 56 சொன்னார்கள். எனவே இந்த அடியான் இருக்கிறானே, உண்மையிலே அவன் தன்னுடைய ரப்பை புரியாமல் இபாதத்திலே நிறைவு காண முடியாது, இபாதத்தை உறுதி செய்ய முடியாது. எப்பொழுதுமே தன்னுடைய ரப்பை எந்த அளவு புரிந்து நடப்பானோ அந்த அளவுக்கு உண்மையான அடியானாக நடப்பான். எனவே அதனால் ரசூல்மார்களை எல்லாம் அனுப்பினான், வேதங்களை அவர்களுக்கு இறக்கினான். ஏன்? படைப்பினங்களுக்கு ரப்பை தெளிவுபடுத்த, அவனுடைய ஆட்சியால் அதிகாரி ரட்சகனை தெளிவுபடுத்த. இந்த புரிதல் இருக்கிற இந்த ஞானம், இந்த ரப்பை புரிதல் என்ற ஞானம், அது உண்மையிலே ஞானங்களில் சிறந்த ஞானம், உயர்ந்த ஞானம், கண்ணியமான கௌரவமான உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள ஒரு அறிவு ஞானம். எனவே சந்தேகமில்லை, அதிலே அல்லாவை புரிவது தான் இஸ்லாம். இஸ்லாத்துடைய அடிப்படை, ஈமானுடைய அடிப்படை அல்லாஹ் யார் என்று புரிவது. அல்லாவுடைய உருவங்கள் தோற்றங்களை அல்ல கற்பனை செய்வதில்லை, நம்ம அல்லாவுடைய சக்தியை வல்லமையை புரிவது. இந்த ஞானம் இருக்கிறது. உண்மையிலே அதில் மிக சிறந்த உன்னதமான ஒரு வாயல் தான், பகுதி தான் அஸ்மாவுல்லாஹில் ஹுஸ்னா, அல்லாவுடைய அழகிய திருநாமங்கள், சிஃபாத்துகள், தன்மைகளுடைய செயற்பாடுகளை புரிதல். இது உண்மையிலே அந்த வாயிலூடாக அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா புரிந்த மனிதரை அல்லாவுடைய நேசத்தின் பக்கம், அல்லாவை மதிப்பதன் பக்கம் அவனை இட்டு செல்லும். அல்லாவுக்கு முன்னால் தன்னை அடிபணிந்து இழிவுபடுத்துவதன் பக்கம், தாழ்வின் பக்கம் இட்டு செல்லும். ஒரு அடியான் இந்த அளவுக்கு அல்லாவை ரப்பை புரிவானோ அந்த அளவுக்கு அல்லாவை அன்பை அதிகமாக நேசிப்பான், அல்லாவுடைய அன்பை பெறுவான். எனவே அல்லாவை அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அல் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை விளங்கியவர்கள், அல்லாவுடைய தன்மைகளை புரிந்தவர்கள். எனவே அதனால தான் ரசூல்மார்களை எல்லாம் அனுப்பினான். அவர்கள் மிகவும் அல்லாஹ்வுக்கு மிகவும் அன்புக்குரியவர்களாக, கௌரவங்களாக, அல்லாஹ் மிகவும் மதிக்கக்கூடியவர்களாக, நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று பாருங்கள், 2 ஹலீல்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்திய நபிமார்கள் ரசூல்மார்கள் மத்தியில் 2 ஹலீல்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீல் தான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னையும் அல்லாஹ் ஹலீலாக ஆக்கி கொண்டான், உற்ற அன்பராக. எனவே அவர்கள் மிகவும் அல்லாவை நேசிக்கிட்டு வந்தார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாவை புரிவது மூலம் எப்பொழுதுமே உள்ளங்கள் பரிசுத்தமடையும், தூய்மையடையும். அதே போன்று ஆன்மாக்கள் இன்பமடையும், அது இன்னும் உயர்ந்து அது வளர்ச்சி, அபிவிருத்தி ஏற்படும். அல்லாஹ்வை புரிவதன் மூலம் அடியான் எப்பொழுதுமே உபகாரங்களிலே மேல் நோக்கி செல்வான், வளர்ச்சி அடைவான். எனவே அவன் இறைவனை காண்பது போன்று உணர்வோடு செயல்படுவான், அமல் செய்வான், இபாதத் செய்வான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய தெளிவான உறுதிமிக்க வேதத்திலே சொல்லப்பட்ட பல்வேறு விடயங்களை கூட தன்னை அறிமுகப்படுத்துகிறான். தன்னை பரிசுத்தமான தன்னுடைய ஆத்மாவை பற்றி தெளிவுபடுத்துகிறான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய தன்மைகளுடைய செயற்பாடுகளை அழகாக வர்ணித்திருக்கிறார்கள். அதே போன்று வானங்கள் பூமிகளை படைப்பது, அதில் ஆச்சரியமான பூர்வமான விடயங்களை, அதிசயமான விடயங்களை படைப்பது, அதில் புதிய வைத்தது, அல்லாஹ்வுடைய விண்லோக அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், படைப்பினங்கள், வானலோக அத்தாட்சிகள், அதே போன்று அப்படியான விடயங்களை அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தன்னுடைய அடியார்களுக்கு முன் செய்த வெளிரங்க ஞாமத்துகள், உள்ரங்க ஞாமத்துகள், அனைத்து அல்லாஹ்வுடைய அழகான திருநாமங்கள் அல்லாஹ்வுக்கு உண்டு என்பதை அறிவிக்கின்றன. எல்லா தன்மைகளும் அறிவிக்கின்றன. என பரிபூர்ணமான உயர்ந்த பண்பாடுகள், குணங்கள் அல்லாஹ்விடம் இருக்கின்றன. அது உயர்ந்த கருத்தாளமிக்க சொற்கள். அது உண்மையிலே ரஹ்மத்தாக இருக்கலாம், சீர்திருத்தமாக இருக்கலாம், நலன்களாக இருக்கலாம், நுணுக்கமாக இருக்கலாம், நீதியாக இருக்கலாம். எல்லாமே அல்லாஹ் உண்மையிலும் மறுமையிலும் புகழப்படுவதற்கு உரித்தானவன் அவன் மாத்திரமே. அதே போன்று பூமியில் வானங்கள் எல்லாம் உண்மையான புகழ்களுக்கு சொந்தக்காரன் அவன் மாத்திரமே. அனைத்து பரிபூர்ணமான நேசத்துக்கும் உரித்தானவன் அவன் மாத்திரமே. அந்த நேசத்தை கட்டாயப்படுத்தக்கூடிய விடயங்கள், அதே போன்று அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படக்கூடியவர்கள் எல்லாம், தியானிக்கப்படக்கூடியவர்களெல்லாம் மிகவும் அருகதை உள்ளவன், அதன் புகழப்படுவதற்கு மிக தகுதியானவன். அதே போன்று வணங்கப்படக்கூடியவர்களில் மிகவும் அவன்தான் தகுதியானவன். அதே நேரம் அவன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அவனுக்கு அழகான முன்னுதாரணம் வானங்களிலும் பூமியிலும் உண்டு. ரோம் 27 வசனம். அதே போன்று உண்மையிலே தன்னுடைய தாத்திலும், தன்னுடைய பெயர்களிலும், தன்னுடைய வர்ணனைகளிலும் அல்லாஹ் பரிபூர்ண தன்மையுள்ளவன், உன்னதமானவன். தன்னுடைய அடியார்களுக்கு தன்னை பற்றி, உயர்ந்த தாத்தை பற்றி, தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். ஏகத்துவம், ரப்பை ஒருவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டுகிறான். அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனை தவிர வேறு வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை, அவன்தான் அல்லாஹ், அவனுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு. சூரத்தாக 8 வசனம். அதே போன்று அல் பாலிகா, அதாவது அது உண்மையிலே அழகிலும் கவர்ச்சியிலும் மிக இறுதி எல்லை அடைந்தது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாம் சிறந்த அழகான பெயர்கள், திருநாமங்கள். அது உண்மையிலே
தாக்கம் செலுத்தக்கூடியது, உள்ளங்களிலே அழகான தாக்கங்கள் ஏற்படுத்தக்கூடியது, செவிப்புலன்களிலே தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது. ஏன் அதிலே நல்ல புகழத்தக்க கண்ணியமான பாராட்டக்கூடிய தன்மைகள் உடைக்கிற ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் ஒவ்வொரு பேரும் இஸ்முடைய பன்மை தான் அஸ்மா. இஸ்ம் என்றால் பெயர், அல் அஸ்மா என்றால் பெயர்கள். அதிலே ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வுடைய பரிபூர்ணத்தன்மை அறிவிக்கிற எந்த குறைபாடும் கிடையாது. எல்லாமே அழகு, வெளிரங்கவும் அழகு, உள்ரங்கவும் அழகு. அதே போலும் அவருடைய அடியார்களுக்கு எல்லாவற்றையும் அது வெளிப்படுத்தக்கூடியதாக அழகாக அமைந்திருக்கிறது. ஏன் அவர்கள் புரிய வேண்டும், வெளிப்படுத்தி அழகான கருத்துக்குள்ளது, மூடலான கருத்துக்கள் கிடையாது. அவருடைய அர்த்தங்களை சிந்தித்து உணர வேண்டும். அதை கொண்டு அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அந்த பெயர்களை ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களை அவர்களுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலே பெரும் விளங்கிக் கொள்ளுமாறு பாக்கியம் பெறுமாறு அழைக்கிறான். அதே போன்று ஏகத்துவத்தின் பக்கம் வழிகாட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு, அந்த அழகிய திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்வை அழையுங்கள், அல்லாஹ்வுடைய துஆ கேளுங்கள், அல்லாஹ் இபாதத் செய்யுங்கள். ஆராப் 180 வசனம். அதே போன்று பாராட்டு, துஆ, இபாதத் எல்லாமே அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வை நீங்கள் அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டு அழையுங்கள், அல்லாஹ் அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டு அல்லாஹ்வை புகழுங்கள், அதை ஞாபகப்படுத்துங்கள், பாராட்டுங்கள். ஏதாவது வேண்டுகோள் வேண்டுமா, துஆ வேண்டுமா, அதை கொண்டு கேளுங்கள். அதே போன்று உங்களுடைய தேவைகளை எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நீங்கள் குறிப்பிடுவது கொண்டு, அதிகம் சொல்வது கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நிறைவேற்ற தேடுங்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய விவகாரங்கள், பாக்கியங்களை அஸ்மாவுல் ஹுஸ்னாவை சொல்லி கேளுங்கள். முஸ்லீம்களை பொதுவாக அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. அதை அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் எத்தனை என்று. அது உண்மையில் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? அஸ்அலுக பிக்குல்லி இஸ்மின் ஹுவ லக். ஒரு துஆ கேட்கும் பொழுது முன்னால் கேட்க வேண்டிய பாராட்டு துஆ, இதை ஓதி துஆ கேட்டால் கபூலாகும். அஸ்அலுக பிக்குல்லி இஸ்மின் ஹுவ லக். பாருங்கள், உனக்குரிய அனைத்து பெயர்களை கொண்டும் உனக்கு நீயே சூட்டிக்கொண்ட அனைத்து பெயர்களை கொண்டும் உன்னிடம் கேட்கிறேன் யா அல்லாஹ். அன்ஸல் தௌஃபி கிதாபி, அல்லது உன்னுடைய வேதத்தில் இறக்கி வைத்த அப்படியான பெயர்களை கொண்டும். அல்லம்து அஹத மின் ஹல்கிக், நீ உன்னுடைய படைப்பினங்களில் யாருக்கேனும் கற்றுக் கொடுத்த பெயரை கொண்டு. அவிஸ்தர்த பி ஃபீ இல்மில் கைபி இந்தக், அல்லது யாருக்குமே தெரியப்படுத்தாத உன்னுடைய மறைவான ஞானத்திலே அறிவிலே நீ வைத்திருக்கின்ற உனக்கென்று விசேஷமாக நீ தேர்ந்தெடுத்து கொண்ட சகல பெயர்களை கொண்டும் உன்னிடம் கேட்கிறேன். பாருங்கள், எத்தனை பெயர்கள் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தெரியாது. அதனால் அது எண்ணிலடங்காதது. எனவே யார் உண்மையில் தெளிவான அந்த இறைவனை ஒரு உண்மையான முறையிலே தன்னுடைய அதே நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு சிலதைத்தான் தெளிவுபடுத்தியிருக்கிறான். அதில் பொதுவாக அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டு யார் அல்லாஹ்வை வணக்கம் புரிவார்களோ அவர்களுக்கு கூலியா சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு 99 அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. அதை யார் இஹ்ஸா மனநமிட்டு பாதுகாத்து பேணி வருவாரோ, ஒன்று மனநமிடுவது, வார்த்தையால் மனநமிடுவது, அவருடைய கருத்துக்களை வாழ்க்கையில பிரதிபலிக்க செய்வது, மனசிலே பதிய வைப்பது, அதை மனநமிட்டு பாதுகாப்பவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். 99 நாமங்கள் அங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 99 பேர்கள் அதிலே அல்லாஹ்வுடைய பிரபலியமான பெயர்கள், அவருடைய தெளிவான கருத்துக்கள் உள்ளது. அவருடைய அது அழகான பிரபலியமானவைகள் 99. அதை மனநமிட்டு பாதுகாப்பது என்ன தெரியுமா? அவருடைய அல்பாதுகளை நாங்கள் சொற்களை பிரயோகம் சரியான முறையில் உச்சரிப்பது, மனநமிடுவது, அவருடைய கருத்துக்களை புரிவது, அதே நேரம் அந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் வணங்குவது, அழைப்பது, துஆ கேட்பது, அல்லாஹ் கண்ணியப்படுத்துவது, தூய்மைப்படுத்துவது, அந்த வார்த்தைகள் அந்தந்த இஸ்ம்கள் பெயர்கள் எதை நமக்கு கட்டளையோ அதை நிறைவேற்றுவது, அதை துஆவிலே கலந்து கொள்வது, அதை இணைத்துக் கொள்வது, இப்படியான விடயங்கள். அதே போல் இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலே அடிப்படையான பெயர்களாக நாம் 5 குறிப்பிடலாம். அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவில் வந்திருக்கக்கூடியது குர்ஆனுடைய பிரதான சூரா. அதிலே அந்த 5 அல்லாஹ் அதன் ஏகத்துவ அல்லாஹ்வுடைய இறைவனுடைய கண்ணியமான வார்த்தை, மகத்தான வார்த்தை, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பெயராக இருக்கிறது. அனைத்து அஸ்மாவுல் ஹுஸ்னா கருத்துக்கள் உள்ளடக்கிய பெயர், தன்மை உள்ளடக்கிய பெயர். அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வணங்கப்படும் இறைவன், வணங்கப்படும் ஏக இறைவன், அவன் தெய்வீகத்தன்மை உள்ளவன், வணங்க வழிபாடு தகுதி உள்ளவன், படைப்பினங்கள் அனைவர்களையும் படைத்தவன், அவர்களுக்கு இறைவனாக இருக்கக்கூடியவன். எனவே படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாஹ்வை நேசித்து கண்ணியப்படுத்தி அடிபணிந்து அவனை இலாகாக இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதுமே தன்னுடைய படைப்பினங்களில் யாரும் அல்லாஹ் என்று பெயர் வைப்பதை தடுத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் இலாகன் அழைக்கப்படுவதை தடுத்திருக்கிறான். தன்னை தவிர யாரையும் அழைக்கக்கூடாது இலாஹ் என்றோ அல்லாஹ் என்றோ. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுடைய ஆரம்ப வார்த்தை இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை முதலாக வைத்திருக்கிறான். இஸ்லாத்துடைய தூணாக வைத்திருக்கிறான். இஸ்லாத்துடைய 50 தூண்களில் ஒன்று. அதனுடைய சத்திய வார்த்தை, தூய்மை, ஈமானிய தூய்மையின் வார்த்தை. அதன் மூலம்தான் பருந்துகள் எல்லாம் அதை கொண்டு திறக்கப்படுகிறது. அதை சொன்னால்தான் அங்கே பருள் என்று உருவாகிறது, அது ஈமான் உறுதியாகிறது. அதே போல் நம்ம ஷைத்தான பாதுகாப்பு ஏற்படுகிறது. அதனுடைய அல்லாஹ் என்ற பெயரை கொண்டுதான் அனைத்தும் துவக்கப்படும், விடயங்கள்லாம் முடிவடையப்படும். அதே போல் அவனுடைய பரிசுத்தமானது, அவனை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை. இரண்டாவது ரப் என்றால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பு அனைத்து, அவனுடைய அர்த்தம் அவன் ரப்பு, இரட்சகன். அவன் எப்பொழுதுமே
அதனால் தான் இறைவனாக இருக்க தகுதியானவன், பரிபூர்ணமான தன்மை, அனைத்து புகழுகளும் சொந்தக்காரன். அவனுடைய அனைத்து படைப்பினங்களும் அவனால் நிர்வகிக்கப்படக்கூடிய, பராமரிக்கப்படக்கூடிய, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளவை, அவனுடைய மகத்துவம் வல்லமைக்கு கட்டுப்படக்கூடிய, அடிபணியக்கூடியவை. அவன் அனைத்துடைய நிர்வகிக்கக்கூடிய பேரரசன், பரிபூர்ணமான நிர்வாக உரிமை உள்ளவன். அதே நேரம் அவன் தன்னுடைய அடியார்களை எப்பொழுதுமே பராமரிக்கக்கூடியவன், கண்காணிக்கக்கூடியவன், வளர்க்கக்கூடியவன், அவர்கள் ரட்சிக்கக்கூடியவன். எல்லா விதமான ஞாபகத்துகள், பல்வேறுபட்ட அருக்கொடைகளை கொடுத்து தன்னுடைய இறை நேசர்களை விசேஷமாக பராமரிக்கக்கூடியவன், கண்காணிக்கக்கூடியவன். தன்னுடைய தூய அடியார்களை நல்ல அவருடைய உள்ளங்களை சீர்திருத்தி அவருடைய ஆத்மாக்களை பரிசுத்தப்படுத்தி பண்பாடுகளை தூய்மைப்படுத்தி அழகான முறையில் பிரத்யேகமாக கவனிக்கக்கூடியவன். மூன்றாவது அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான் அர் ரஹீம், ரஹ்மத்துக்குரியவன். அனைத்து படைப்பினங்களுக்கும் வாரி வழங்கும் ரஹ்மத்துகளை சொரியக்கூடியவன். தன்னுடைய அவருடைய வாழ்வாதாரங்களை, அவருடைய வாழ்க்கையுடைய தேவைகளிலே, அவருடைய சீர்திருத்தங்களிலே, அவருடைய நல்ல பிரயோசனமான விடயங்களிலே, அதே போன்று அவர் அந்த ரஹ்மத் மூலம் அவருடைய விடயங்கள் நிர்வகிக்கிறான், அவர்களை கற்றுக் கொடுக்கிறான். பயனுள்ள விடயங்களை அவர்கள் சுமார்கள் அனுப்பி ரஹ்மத்தின் மூலம், அதே போன்று அவருடைய ஷரீஅத்தையும் சட்டங்களையும் ஏற்றிருக்கிறான் ரஹ்மத்தின் மூலம். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், ரஹ்மான் தான் அளவற்ற அருளாளன். அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். ஹலக்கல் இன்சான், மனிதனத்தை படைத்தான். மனிதனுக்கு தெளிவை, பேச்சை, உச்சரிப்பை, விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான். ரஹ்மான் 1 முதல் 4 வசனம் வரை ஓதினார்கள். அதே போன்று ஆகப்பெரிய அல்லாஹ்வுடைய வார்த்தை கொலுது அல்லாஹ், யா அல்லாஹ் என்று அழையுங்கள், அவிதுர் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு அடுத்த ஸ்தானம் அர் ரஹ்மான். ரஹ்மான், யா அல்லாஹ் என்று அழையுங்கள், யா ரஹ்மான் என்று அழையுங்கள். எதை நீங்கள் அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு. இஸ்ரா 110 வசனம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர் ரஹ்மான் என்று, அல்லாஹ் அர் ரஹ்மான் என்ற வார்த்தை தனக்கென்று பிரத்யேகமாக விசேஷமான பெயராக வைத்திருக்கிறான். அடியார்களுக்கு அப்படியான பெயரை அர் ரஹீம், அர் ரஹ்மான் என்ற பெயர்களை வைப்பதை தடுத்திருக்கிறான். அர் ரஹீம் உண்மையிலே மோமியங்களுக்கு விசேஷமாக, இறைநேசர்களுக்கு விசேஷமாக, தக்வாதாரி விசேஷமாக, துனியா ஆகிராவிலும் மறுமையில் மோமியங்களுக்கு மாத்திரம் அருள் புரியக்கூடியவன். ரஹ்மான் என்று சொல்லும்பொழுது எல்லோருக்கும் இரக்கம் காட்டக்கூடியவன். உண்மையிலே ஆகிராவிலே மோமியங்களுக்கு மாத்திரம், மோமியங்களோடு ரஹீமாக இருப்பான். வக்கால பில் ரஹீமா அஹஸாப் 43. அதே இந்த ரஹ்மத் மூலம் அவர் வழிகாட்டினான், அவர்களை விசேஷமாக வழிபடக்கூடியவர்களாக்கினான், அவர்களை சொர்க்கத்தில் விளைவிக்கிறான். அது ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய காருண்யம், அருள் கிருபை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்லுகிறான் தானே, யாருடைய முகங்கள் வெண்மையாகுமோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருப்பார்கள். எனவே வெண்மையான முகம் நன்மைகளை கொண்டு வரும், மோமியங்களுக்கு வரும், நிரந்தரமாக சொர்க்கத்திலே ரஹ்மத்திலே இருப்பார்கள். ஆல இம்ரான் 107 வசனம். அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குத்ஸியில் சொல்கிறான், சொர்க்கம் நீ என்னுடைய ரஹ்மத், சொர்க்கமே ரஹ்மத், ரஹ்மத் தான் சொர்க்கம், சொர்க்கம் தான் ரஹ்மத். எனவே சொர்க்கம் போக வேண்டும், ரஹ்மத் வேண்டும், ரஹ்மத் இருந்தால் தான் சொர்க்கம். சொர்க்கமே நீ என்னுடைய ரஹ்மத், உன்னை கொண்டு நான் நாடியவர்களுக்கு ரஹ்மத்தை செய்வேன், உன்னை கொண்டு நாடியவர்கள் அமைச்சு, அதாவது சொர்க்கமே உனக்குள் நான் இரக்கம் காட்டக்கூடிய நல்லடியார்களை நுழைவிப்பேன் என்றது மறுகருத்து. அதே போல என்ன, மாலிக், மலிகியோமித்தீன் என்ற ஒரு கிராத்துடைய முறை இருக்கிறது. மாலிகியோமித்தீன், மலிக், மாலிக், அதாவது பேரரசன், கியாமத் நாளுடைய அதிபதி. மாலிக் ஆட்சிக்கு சொந்தக்காரன், சர்வ வரையறையற்ற ஆற்றல் மிக்க அதிபதி. அவனுக்கு வானம் பூமி அனைத்துடைய உரிமை அவனுக்கே சொந்தம், உள்ளவைகள் அனைத்தும் சொந்தம். அவனுக்கு தான் பொதுவான ஆட்சி சொந்தம் இம்மை மறுமையில். அவன் நிர்வாகியும் அவன்தான், அதை பராமரிக்கக்கூடியவன் அவன்தான். ஏவல், கட்டளை, தடை அனைத்தும் அவன்தான். கூலி வழங்குதல் அவனுடைய கட்டுப்பாடு தான். எல்லாமே அவன் உலகத்தில் இருக்கின்ற அவனை தவிர அனைத்தும் ஆலம், அல்லாஹ்வை தவிர அனைத்தும் ஆலம். எனவே சர்வ அதிகாரம் கொண்டவன், எல்லா விடயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அனைத்துக்கும் உரிமையாளன். எல்லோருமே அடிமைகள், உலகத்தில் அனைவரும் அல்லாஹ்வுக்கு அடிமைகள். எனவே எப்பொழுதுமே அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலே முல்க் என்ற அந்த வார்த்தை, மலிக் என்ற வார்த்தை முல்கில் வந்திருக்கு. ஆட்சி, அதிகாரம், முஹைமின், அல் அசீஸ், கட்டுப்படுத்தக்கூடியவன், கண்ணியமானவன், உறுதியானவன், அடக்கி ஆளக்கூடியவன், பெருமைக்கு தகுதியானவன், மகத்தானவன், வல்லமை மிக்கவன், பெருமைக்குரியவன், பெரியவன், ஹாஃபில், தாழ்த்தக்கூடியவன், நாடு உயர்த்தக்கூடிய, ராஃபி, அல் முஇஸ், கண்ணியப்படுத்தக்கூடியவன், முஸில், கேவலப்படுத்தக்கூடியவன், அல் ஹக்கீம், ஞானி, அல் அதில், நேர்மையானவன், நீதியானவன், அல் முத்தஆலி, பெருமைக்கும் அகங்காரத்துக்கும் சொந்தக்காரன். வேறு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. சோர்களே, பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை நேசிக்கிறான், அதை எல்லா சிஃபாத்தை நேசிக்கிறான். அதே போன்று யார் அதை நேசிப்பாரோ, அதை அதிகம் மொழிவாரோ அவர்களே நேசிக்கிறான், பாராட்டுவர் நேசிக்கிறான். அதே ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஸ் பெருமரமர் அறிவிக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை ஒரு படைக்கு ஒரு பொறுப்பாக அனுப்பினார்கள். அவர் தன்னுடைய அவர்களுக்கு மாமூங்களுக்கு எப்பொழுது தொலைவித்தாலும் மாமூங்களுக்கு எதை ஓதினாலும் குல்வல்லாஹு அஹத் சூராவை ஓதித்தான் ருக்குவுக்கு போவார். அதை நபியோட முறையிட்டார்கள், இப்படி எதை ஓதினாலும் குல்வல்லாஹு ஓதிவிட்டு தான் போகிறார். கேட்டார்கள், ஏன் இப்படி செய்கிறார் என்று கேளுங்கள். எதை ஓதினாலும் குல்வல்லாஹு அஹத் சூரா ஓதிவிட்டு தான் ருக்குவுக்கு போகிறார் தொழுகையிலே. கேட்டார்கள், அவர் சொன்னார் பதில், அது ரஹ்மானுடைய தன்மைகள், அளவற்ற அருளானுடைய தன்மைகள் சொல்லப்படுகிறது, நான் அதை ஓத விரும்புகிறேன், எனக்கு அது ஓத விருப்பமாக இருக்கிறது, ஃபேவரட்டான சூறாவாக இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
அந்த 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 ஜமாத்துடைய தலைவருக்கு அமீருக்கு சொல்லுங்கள், அல்லாஹ்வும் அவரை நேசிப்பதாக. எனவே அல்லாஹ்வுடைய தன்மைகள் சொல்லப்படக்கூடிய சூறாவை நேசித்து ஓதி வந்தார். அது அல்லாஹ் அவரை நேசிப்பதற்கு காரணமாக அமைந்தது. புகாரி, முஸ்லிம். எனவே முதலாவது ஹுத்பாவை இஸ்திக்பாரோடு இஸ்திக்பார் செய்வதோடு முதலாக முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் உண்மையிலே எப்பொழுதுமே இந்த ஞானம் அல்லாஹ்வை புரிகின்ற ஞானத்தை ஒரு அடியான் பெற்றுக்கொள்கிறான். குர்ஆன் ஆயத்துகளிலே ஞானம் நிறைந்த குர்ஆனிலே இருக்கிறது. சிந்தனையோடு சிந்தித்து ஆய்வு செய்து ஓதும் பொழுது அது கிடைக்கும். எனவே அந்த ஒரு ரப்பை பெற்றுக்கொள்கிறான். அந்த ரப்புக்கு தன்மை அனைத்தும் உண்டு. எல்லா தன்மை வல்லமைகள் சக்திகள் ஆற்றல்கள் அனைத்தும் உள்ளவன். அப்படியே ரப்பை குர்ஆனிலே பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஞானத்தை புரியலாம். நிச்சயமாக ஒரு அந்த 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 அடியான் அந்த ஞானத்தின் சுவையை சுவைக்கிறான். அது கனிகளுடைய சுவையை சுவைக்கிறான். அதில் என்ன? அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ்வை மதிப்பது, அல்லாஹ்வை ஒரு கம்பீரமான ஒரு பார்வை உள்ளத்தால் பார்ப்பது, அல்லாஹ்வுக்கு அடிபணிவது. எனவே அவனுடைய ரஹ்மத்துடைய சிஃபத், உபகாரத்துடைய சிஃபத், அதே போன்று அல்லாஹ் நலவு நாடுதல், நல்லுபாரம் செய்தல், இது அனைத்தும் எப்பொழுதுமே அந்த தன்மைகளை இப்படியான ஆதரவுக்குரிய தன்மைகளை உள்ளத்தில் ஏற்படுத்துகின்றன இந்த இஸ்ம்கள் எல்லாம், பெயர்கள் எல்லாம். எனவே ஒரு அடியான் அமல்களே எப்பொழுதுமே முயற்சித்து செயல்படுவான். அல்லாஹ்வோடு நல்லெண்ணம் வைப்பான். அல்லாஹ்வோடு இருக்கின்ற அவாவை ஆசையை இன்னும் பலப்படுத்திக் கொள்வான். எனவே நீதியான தன்மை, பழிவாங்க தன்மை, கோபம், அதே போன்று தண்டனை கொடுக்கின்ற தன்மை என்ன செய்யும்? பயத்தை உண்டு பண்ணும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்துகின்ற தன்மைகள். அதே போன்று உள்ளத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய திடீரென்று தம்மை தண்டித்து விடுவான் என்ற ஒரு அச்சமற்றவனாக இருக்க மாட்டான். எப்பொழுதும் பஞ்சி கொண்டிருப்பான். பாவத்தை தூண்டுகின்ற நஃப்ஸை கட்டுப்படுத்துவான். எனவே அவருடைய எச்சை, ஆசை, கோபத்துடைய அதிகாரம், ஆதிக்கம் குறையும், பலகீனப்படுத்தும். வீண் விளையாட்டுக்கள் ஈடுபடுவது குறையும். எனவே ஹராம்களில் ஆசை வைப்பது குறையும். அதே போல ஏவல், விளக்கல், ரசூல்மார்களை அனுப்புதல், வேதங்களை இறக்குதல், இதெல்லாம் என்ன செய்ய தெரியுமா? எப்பொழுதுமே அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எடுத்து நடப்பது, தடையில் தவிர நடப்பது, ஒருவருக்கு ஒரு சத்தியத்தை ஏவுவது, தீமை தடுப்பது, நல்லவைகளை பரப்புவது, உண்மையான அல்லாஹ்வுடைய செய்திகளை நம்புவதன் பக்கம் என்று சொல்லும். அதே போன்று அறிவு, ஞானம், செவிப்புலன், பார்வை, உற்றுநோக்கல், கண்காணித்தல், அனைத்தையும் சூழ்ந்தறிதல், அதே போன்று அல்லாஹ் எல்லாவற்றையும் கண்காணித்து பார்த்து கொண்டிருக்கான் என்ற சிந்தனை என்ன தெரிந்தால் அல்லாஹ்வுக்காக என்று முஹ்லிஸாக மாற்றும். அவனை மன தூய்மை உள்ளடியானாக மாற்றும். எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக, என்ன நல்லது செய்தாலும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பாவம் செய்வதற்கு பயந்து வெக்கப்பட்டு நடக்கக்கூடியவன் மாற்றும். அதேபோல ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், வாழ்வாதாரம் வழங்கக்கூடியவன், விடயங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன், பாதுகாவன், பொறுப்பேற்கக்கூடியவன், எப்பொழுதுமே அல்லாஹ் போதுமானவன், பாதுகாக்கக்கூடியவன், உதவி செய்யக்கூடியவன், பொறுப்பேற்கக்கூடியவன். இப்படியா அல்லாஹ் தன்னோட நேசத்துக்குரிய அடையாள மாற்றுவது போன்ற தன்மைகள் என்ன தெரியும்? அல்லாஹ்வோட அன்பை ஏற்படுத்தும், அல்லாஹ்வோட நம்பிக்கை உண்டு பண்ணும், அல்லாஹ்வின் தவக்குலை உண்டு பண்ணும், அல்லாஹ்வோட நல்லெண்ணத்தை உண்டு பண்ணும். அதே போன்று கண்ணியம், அல்லாஹ்வுடைய பெருமை, மகத்துவம், வல்லமை, இப்படியான தன்மைகள் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து தன்னை தாழ்த்திவிடும், அடியானை தாழ்த்திவிடும். அல்லாஹ் தாழ்மையாக நடக்க வைக்கும், பணிந்து நடக்க வைக்கும். அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு முன்னால், அதே போன்று அல்லாஹ்வுடைய கௌரவத்துக்கு முன்னால் உள்ளம் உடைந்து உருகி நடக்க வைக்கும். உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தும், உறுப்புகளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும் என்று சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஸலவாத் சொல்லுமாறு தோணி தலவாத் சொல்லுன்ற ஆயத்தை ஓதி ஹத்தீப் ஹாலித் முஹன் ஹாஃபிதுல்லாஹ் அவர்கள் அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா பற்றிய வற்றுக்கமான அழகான ஹுத்பாவிலிருந்து விடைபெறுகிறார்கள்.